ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியாக இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 முட்டை எடுத்துப்போம். 3 முட்டையை நல்லா உடச்சிட்டு ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ 3 முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அதை ஒரு பீட்டர் வச்சுட்டோ இல்லை ஒரு ஃபோர்க்கோ ஸ்பூன் வச்சுட்டு அதை நல்லா கலந்துப்போம். நல்லா ஃபாஸ்ட்டாக எந்தளவு நம்ம கலந்துக்கிறோமோ ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா பீட் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு அந்த கேக் கொஞ்சம் ப்ளஃபியாகவும் நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதனால் கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் கலந்துப்போம். இப்போ முட்டை நல்லா கலந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 100 ml அளவுக்கு பால், காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், மிளகு பொடியும் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் நேந்திர வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நேந்திர வாழைப்பழம் கிடைச்சா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நார்மல் வாழைப்பழமே எடுத்துக்கோங்க. அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன். நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நெய் நல்லா சூடானதும் அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை போட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக, அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு லைட்டாக வறுத்துடலாம், வதக்கி எடுத்துடுவோம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா அது பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த நேந்திர வாழைப்பழம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப. அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். நீங்கள் நார்மல் வாழைப்பழம்னா ஜஸ்ட்டு 1 நிமிஷம் டாஸ் பண்ணி எடுத்தாலே போதும். ரொம்ப நேரம் தேவையில்ல. இது பண்ணுறப்பே நல்லா நான் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது கூட 2 போல் ப்ரெட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் அதே பேனில் அந்த நெய்யோட இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்ல, அதிலே நல்லா டாஸ் பண்ணி நல்லா அதையும் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கிறேன். வாழைப்பழம் மாதிரியே 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ரெட்டையும் நம்ம முட்டை கலந்து வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மிக்சரில் லைட்டாக ஒரு வாட்டி கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க ப்ரெட்டு அப்புறம் வறுத்து வச்சுருக்க வாழைப்பழம் 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த ப்ரெட்டு வாழைப்பழம் 2மே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விடுங்க, வாழைப்பழம் கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும். நல்லா வாழைப்பழம் அப்புறம் ப்ரெட்டு எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உடச்சிருங்க எல்லாத்தையுமே. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நான் கொஞ்சம் போல் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்சர் அதில் சேர்க்கலாம். இப்போ பேனு, பட்டர் 2மே நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த கலந்து வச்சுருக்க கலவையை சேர்த்துப்போம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. டக்குன்னு இல்லைன்னா முட்டை ஊற்றின உடனே டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அதை ஊற்றுனதுக்கப்புறம் எல்லா பக்கமும் வர மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே மேக்ஸிமம் 10 15 நிமிஷத்துக்கு வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. எனக்கு கரெக்டாக 12 நிமிஷம் ஆணுச்சு. பாருங்கள், ஒரு 6-7 நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ ப்ளஃபியாக மேலே வருதுன்னு. ஸோ முட்டை எந்தளவு நம்ம பீட் பண்ணியிருக்கோமோ அந்தளவு நல்லா ப்ளஃபியாக மேலே வரும். இதை ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நான் மேலே ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு அப்படியே முட்டையை அந்த பேனை அப்படியே கவுத்துட்டு திரும்ப திருப்பி போட்டுக்கிறேன். அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது இதுக்குன்னு இல்லை, நார்மல் ஆம்லேட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான். இன்னொரு சைடும் வச்சுட்டு, மூடி வச்சுட்டு, இத வந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க போதும். ஏன்னா, ஒரு சைடே நல்லா வெந்திருக்கும். ஜஸ்ட் அந்த பச்சை வாசனை போறதுக்காக மேல மட்டும் அ வேக விட்டுட்டு எடுத்துட்டீங்கன்னா, நம்மளோட சூப்பரான வந்து ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பரா ஒரு 10 நிமிஷத்துலயே வந்து நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்கும், இல்ல பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இத நான் கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பரா உள்ளேயும் வெந்திருக்கு பாருங்க. உள்ள வந்து அந்த பழத்தோட வந்து பிரெட் பீசஸ்லாம் சேர்த்து சாப்பிடுறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள நம்மளோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.